ஹலோ, இன்னைக்கு குலோப் ஜாமுன் ஒன்று பண்ணி காட்டலான்னு இருக்கேன். யூஸ்வலாக நம்ம வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி பண்ணுவோம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, பண்ணலாம். பட் இப்போ நான் பண்ண போகிறது வந்து ஸ்வீட் போடாத அந்த கோவாவோட மைதா சேர்த்து பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இது பாருங்க. ஒரு 200 கிராம்ஸ் வந்து இந்த சர்க்கரை போடாத கோவா வாங்கியிருக்கோம். 3 கப்பு சர்க்கரை, அப்புறம் சமையல் சோடா, ஏலக்காய் பவுடர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா இருந்தால் போதும். குங்குமப்பூ இருந்தால் போடுங்க. ரோஸ் எசன்ஸ், மட்டா ஸ்பூனால் தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கணும். அதுக்கு பிசையும் போது தேவைப்பட்டு. இப்போ பாருங்க, இந்த கோவாவை நல்லா கையால் இப்படி உதுத்துக்கணும். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் வரணும், இல்லாட்டா ஒரே ஃப்ரீஸ் ஆகி இருக்கும் இல்லையா. மறுபடியும் ஜலமாக சொட்டும் அதுலேருந்து. இதை கையால் நல்லா ஊதுத்துடுறேன். இது வந்து தீபாவளி டைம்னு இல்லை, கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஸ்வீட் கடையெல்லாம் கேட்டிங்கன்னா, அப்புறம் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ஷாப்லாம், பெரிய ஷாப்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட வச்சுருக்கா இந்த கோவாவை. இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்வீட் கடையில் பாருங்க, நம்ம அந்த இதை விட நல்லா இருக்கும். நம்ம அந்த பவுடர் வாங்கி மிக்ஸ் வாங்கி பண்ணுறோம் இல்லையா, அதை விட நல்லா இருக்கும். நம்ம கடையெல்லாம், பெரிய கடைகள்லாம் பாருங்க, அந்த மாதிரி இது இருக்கும். நம்ம ஆற்றுல பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வைஸ் அப்படி இருக்கும் அது. இப்போ இந்த மாவை போட்டுடுறேன் பாருங்க. 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக வச்சுருக்கேன். 200 கிராமுக்கு. இது பாருங்க, ஒரு பிஞ்சு தான் சமையல் சோடா. இதுக்கு வந்து இந்த சோடா போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறையா போட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். கம்மியாகவும் போட்டால் கல்லாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், அப்போ தான் நல்லா எடுபட்டு வருது அழகாக. ஆக்சுவலாக நம்ம அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதுலேயே பாருங்கள் போட்டிருப்போம். அந்த இன்க்ரீடியண்ட்டில் பாருங்க, அதில் கண்டிப்பாக போட்டிருப்போம். அந்த சோடா உப்பு போட்டால் தான் அந்த குலோப் ஜாமுனே. அதனால் தைரியமாக போடலாம். நிறைய போடாதீங்க. இப்போ காமிச்சா மாதிரி ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா இப்போ சேர்ந்தா மாதிரி இதை பிசைஞ்சுடலாம். உருட்டுற பதம் வர மாதிரி பண்ணிக்கணும். ரொம்ப அழுத்தவே வேண்டாம். இதுக்கு பாருங்க, தண்ணியே தேவைப்படலம்மா. எனக்கு துளி கூட விடலை, நான் கையில் கூட ஒட்டலை. இதை பாருங்க, உங்களோண்டு எடுத்துட்டு இருக்கேன். கையை நல்லா நம்ம அலம்பின்ட்டு ரொம்ப அழுத்தாதீங்க. லேசாக இந்த விரிசல் இல்லாமல் வரும். வேணும்னா சொட்டு கையில் நெய்யை தடவிண்டு உருட்டுங்க, ஒட்டாமல் இருக்கும். நான் ஒன்றுமே தடவிக்கல, அப்படியே தான் பண்ணுறேன். இந்த சைஸே போதும். ஏன்னா இதே நல்லா உப்பின்றோம். நம்ம பொரிச்சுட்டு அதில் பாகில் போடும்போது நல்லா உப்பிக்கும். உருட்டிட்டு இந்த மாதிரி நீட்டாக ஒரு நாள் போடலாம், நல்லா இருக்கும். அதுவும் இது பாருங்க, நான் எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இது ஒரு 30 உருண்டை கிட்டத்தட்ட வந்திருக்கு. இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுத்து நம்ம அதை ஊறி பண்ணுறதுக்கு. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தை எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாம் நல்லா ஊறணும் இல்லையோ, அதனால் இதில் வந்து இந்த மெஷரிங் கப் வந்து 250 ml. இதால் 3 சக்கரை போட்டுக்க போகிறேன். 3 சக்கரை, 3 தண்ணி. எல்லாரும் அவளுக்கு பிடிச்ச கலரை போட்டுக்கோங்க. எது வேணுமோ, எல்லோ வேணுமோ, ஆரஞ்சு வேணுமோ, ரெட் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குங்குமப்பூ போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதுக்கு சர்க்கரையை போட்டுடுறேன். 3 கப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி சும்மா அந்த பிசுக்கு பதம் வந்தால் போதும். இதில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நல்லா 4 பக்கமும் சேர்ந்து கொதிக்கணும். இந்த சர்க்கரையோட பச்சை வாசனைன்னு சொல்லுவோம்ல, அது போனால் போதும். இந்த வெறும் பிசுக்கு பதம், அவ்வளோதான். அணைச்சிடலாம். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு எண்ணெயை வைக்க வேண்டியது தான். இப்போ இதில் இது பாருங்க, ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதால் ஒரு மூடி ரோஸ் எசன்ஸ். அணைச்சிட்டு தான் விடணும் எசன்ஸ்லாம். விட்டு நம்ம கலந்துருவோம். கலந்துட்டு இதை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். பாருங்கள், இதை வந்து இறக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். ஏன்னா அந்த சூடு மெயின்டைன் ஆகட்டும். இதை பொரிச்சு அதில் போட போகிறோம். சீக்கிரம் ஊறிடும், அதுக்காக தான். இது பாருங்கள், என்னென்னா சுட்டு சிம்மில் வச்சுருங்கோ. புகை வர வர நம்ம பண்ணக்கூடாது. ஒரு 10 உருண்டை போட்டிருக்கேன், அவ்வளோதான். சிம்மிலேயே வச்சுருக்கேன். அதே கொஞ்சம் அப்படியே பரவட்டும். இது பாருங்க, அப்படியே திருப்பி விட்டு அந்த வெள்ளை பார்க்கலாம்
இருந்துக்கும். பாருங்க சின்னதாக தானே போட்டோம், இந்த பால்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. பாருங்க இந்த சின்ன பால்ஸ் தான் போட்டது, அது எவ்வளோ பெருசு உப்பின்னு இருக்கு. இன்னும் பாகில் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா பெருசாகிடும். சிம்மிலேயே வச்சுக்கோங்க, பெருசாகவே வைக்காண்டா, அப்போ தான் உள்ளும் நல்லா வேகும் உள்ள வரைக்கும். போதும். இது வெள்ளை செடி ஆட்டமாக நல்லா வந்துட்டுவாங்க கலர். இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ அடுத்து இந்த நீட்டாக இருக்கிறதுல போதும். அதே பாருங்க மேலே முதக்க இது அவ்வளோதான். இது லாஸ்ட் ஈடு பாருங்க. ஒரு 1 hour ஆட்டம் ஊறின அப்புறம் காட்டுறேன். இதில் பாருங்க 42 குலோப் ஜாமுன் வந்திருக்கு நாங்கள் உருட்டின சைஸ்க்கு. இது பாருங்க இன்னும் நல்லா உப்பிண்டு வரும். இது ஊறின அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாரும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. ஹலோ, இன்னைக்கு வந்து தீபாவளி பட்சண வகைரால வந்து மிக்சர் பண்ணி காட்டலான் இருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம பண்ணுற ஏதோ முறுக்கு ரிப்பன் அதெல்லாம் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஓமப்பொடியும் அப்புறம் வந்து பூந்தி அது பொரிச்சு போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ராலாம் அந்த மாதிரி வேர்கடலை, உடச்சக்கடல, கார்ன்ஃப்ளாக்ஸு, முந்திரி, அவல் அந்த மாதிரிலாம் போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாமான் எடுத்தாலே நல்லா 1 கிலோ மிக்சருக்கு நமக்கு கிடச்சிரும். இது எல்லாருக்கும் நல்லா கொடுக்கலாம். நம்மளும் நம்ம எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா ஆண்டு வரும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு தேவையான சாமான்கள்: கடலை மாவு, அரிசி மாவு, வெண்ணெய் கொஞ்சம், பெருங்காய பொடி தண்ணி இல்லை பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கோங்க, உப்பு, கெட்டி அவல், முந்திரி, உடச்சக்கடலை கொஞ்சம், காரப்பொடி கொஞ்சம், இந்த காஞ்ச திராட்சை போட்டால் நல்லா இருக்கும், கருவேப்பிலை, வேர்க்கடலை, கார்ன்ஃப்ளாக்ஸ், பொரிக்கிறதுக்கு எண்ணெய். அவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ நான் ஃபஸ்ட்டு பூந்தி தான் தேய்ச்சிக்க போகிறேன். அதுக்கு பாருங்க இதில் 1 கப் எடுத்துன்னு இருக்கேன். இதுக்கு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கணும். சும்மா இவ்வளோண்டு தான் வெண்ணெய் போதும். நம்ம கடைசியில் கலக்கும்போது பெருங்காயப்பொடி போடுவோம். இப்போ இதில் கொஞ்சோண்டு விடலாம் பெருங்காய தண்ணி. நான் உப்பை கரைச்சி தான் போடுவேன். இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் டேபிள் சால்ட் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா கலந்துட்டுருவோம். மட்டா தான் அதில் உப்பு போட்டுக்கணும், ஏன்னா சேர்ந்த மாதிரி கடைசியில் நிறைய போட போகிறோம்ல. இதுக்கு சும்மா உரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு. இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கையால் கரைச்சிக்கோங்க. வேணும்னா ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிரன்ச்சியாக கூட இருக்கும் அது போட்டால். இதில் சிலர் கொஞ்சம் காரம் போடுவா, நான் போடல, கடைசியில் போட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பூந்தி தேய்க்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சுட்ட உடனே அதில் கொஞ்சம் விடணும். இப்படி தட்டினா ரொம்ப தூக்கி பிடிக்கக்கூடாது, ரொம்ப கிட்டையும் வைக்க வேண்டாம். மீடியமாக அந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு முறையும் இந்த அடியை தொடச்சுண்டா தான் வால்கள் விழாமல் இருக்கும் நல்லா. இது பாருங்க, இந்த ஓசை அடங்கிருக்கு இப்போ நல்லா. இப்போ இதால் எடுத்துருவோம். இப்போ பாருங்க, அடுத்து வந்து ஓமப்பொடி பண்ண போகிறேன். இப்போ அந்த பூந்தி தேய்ச்ச தண்ணியிலேயே இப்போ கொஞ்சம் இருந்தது, அதுலேயே கொஞ்சம் ஜலத்தை விட்டுண்டு இப்போ ஓமப்பொடி பிழிய போகிறேன். இதில் 1 கப்பு கடல மாவு, அதே மாதிரி அரிசி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மட்டா உப்பு ஜலம்
சும்மா இதுக்கு வந்து டேபிள் சால்ட் போடுறீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக போடுவோம். பெருங்காய தண்ணி கொஞ்சம். இது பாருங்க, இவ்வளோண்டு தான் வெண்ணெய் போதும் இதுக்கு. இப்போ இதை நல்லா பசைய வேண்டியது தான். 1 கப்பு கடல மாவு போட்டிங்கன்னா ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு இதுக்கு போட்டுக்கலாம். அதான் பிழிய வரும், இல்லாட்டா அழுத்தமாக இருக்கும் பிழியறதுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். பாருங்க, இந்த கண்ணு இதுதான் ஓமப்பொடி. கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது பாருங்க. ரொம்ப குட்டியெல்லாம் பிழியறது ரொம்ப கஷ்டம். அது தனியாக நம்ம ஓமப்பொடி பண்ணுற பாருங்க, அதுக்கு ஒன்றா சிரமப்படலாம். இதுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரிப்படும். இந்த சொப்பில் கொஞ்சம் எண்ணெயை தடவிடுறோம். இது உள்ளடக்கமாக கொஞ்சம் போட்டுன்ட்டு எண்ணெய் காஞ்சிருத்தா பார்த்து அது எண்ணெய் காஞ்சிருத்து. இப்போ இதை பிழிய போகிறேன். இதை மீடியமாக வச்சுருங்க இப்போ ஃப்ளேமை. இது கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன், மறுபடியும் திருப்பி போடணும். 2 முறை அப்படியே திருப்பி திருப்பி ஓசை அடங்குற மட்டும் வச்சுருந்து எடுக்க வேண்டியது. மறுபடியும் இப்படி திருப்பி போடலாம். நல்லா 2 முறை அப்படி திருப்பி திருப்பி போட்டால் உள்ளம்பூர்வம் நல்லா வெந்துடும். அவ்வளோதான். இதான் ஓசை அடங்கி இருக்கு. நான் பரவாயில்ல, உத்தையா ஆகாம பரவாயில்ல. அரிப்பை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க, அப்புறம் மீடியத்தில் வச்சுக்கலாம். இது பாருங்க, இதை எடுத்துட்டேன். இதால் இந்த ஒரு கப் கடல மாவுக்கு வந்து 3 கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் பொரிச்சுக்கலாம். இது காஞ்ச உடனே இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் பாருங்க, திட்டமாக போட்டுக்கோங்க. பொரிஞ்சுடுத்தது. அப்புறம் அவல், அப்புறம் இந்த டபரா நிறைய அவல் அது எடுத்திருக்கேன். இது 3 இடம் பொரிச்சிருக்கேன். அவ்வளோதான், ஓசை அடங்கு. அடுத்து இந்த வேர்க்கடலை பாருங்க, ஒரு 1/2 கப் எடுத்துருக்கேன். இது சின்னதாக வச்சுட்டு பொரிச்சோம்னா நிதானமாக மண்ணா பொரியும். அவ்வளோதான். இது பாருங்க, அது ஓசை அடங்கிடுத்து, கலர் மாறி வரும். அடுத்து இந்த முந்திரி போடுறோம். அதுலேயே 2 பொட்டுக்கல்லையும் போட்டுடலாம். அது கொஞ்சம் நேரம் தான் வறுபடணும் பொட்டுக்கல்லையும். அவ்வளோதான். இது சிவப்பாக எடுத்துடணும். அடுத்து இந்த திராட்சை போட்டால் நல்லாயிருக்கும். அங்கங்கே கொஞ்சம் திதிப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. இதுலேயே பிஸ்கெட் பொரிச்சு போடலாம். சிலர் வந்து முன்னெல்லாம் அந்த ஜீரக மிட்டாய் போடுவா, அப்புறம் அந்த ரவுண்டாக ஒரு பிஸ்கெட் இருக்கும் ஒன்று, அதை வாங்கி கலந்துருவா மிக்சரில். அதுதான் சிவப்பாக எடுத்தது. அடுத்து கருவேப்பிலை. இப்போ இந்த எண்ணெய் வேண்டாம், இதை கொட்டிட்டு போகிறேன். துளி தான் இருக்குது, இனிமேல் இது இன்னும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டேன், அப்புறம் அதை துடைச்சிட்டேன். அப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுலேயே மெல்ட் ஆகிடும். இப்போது கொஞ்சோண்டு பெருங்காய பொடி, அப்புறம் இந்த மிளகா பொடி. இந்த சூட்லேயே இருந்தால் போடும், இல்லாட்டா கருத்து போயிடும். சும்மா இந்த சூட்டில் அந்த பச்சை வாசனை போன மாதிரியும் இருக்கும், நெய்யில் வறுத்த மாதிரி இருக்கும். இதை அப்படியே வச்சுடுவோம், ஏன்னா அது ஒன்றும் ஆலை பாருங்க, சூடெல்லாம் நான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு கடைசியில் இதை அப்படியே விடுவோம். இதை பாருங்க, இப்போ மிக்சர் கலக்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே நேத்தி பண்ண ரிப்பன் பக்கோடாவையும் மகிழம்பு முறுக்கையும் ஒரு கைப்பிடி எடுத்து உடைச்சி முதல்ல சேர்த்துருங்கோ. எங்க அம்மா மிக்சருக்கு ஒவ்வொன்றா எடுத்து கலந்துட்டே வந்தா. அப்போ நான் கேமராவை ஆன் பண்ணுறதுக்கு மறந்து போயிட்டேன்.
அதனால முதல்ல கலந்ததெல்லாம் என்னால் காட்ட முடியல, சாரி. இதே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லையா, சேர்ந்த மாதிரி வரும். இப்போது இந்த ஆயில் இருக்கு இல்லையா, செவப்பா, நம்ம ஆயிலில் நெய்யில் கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடியும் பச்சை மிளகா அப்படியும் போட்டோம் இல்லையா, அதை போட்டிருக்கேன். இந்த மாலாடுக்கு பண்ண சர்க்கரை தூள் கொஞ்சோண்டு வச்சுருந்தேன், அதை போட்டுறேன். இல்லை முழு சர்க்கரையாக கூட சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, பிடிச்சா வேணுங்கிறவா, இல்லாட்டா வேண்டாம். இப்போ எல்லாம் பார்த்துக்கோங்க, இந்த காரம் மிளகா அப்படிலாம் போதுமா, உப்பு போதுமா, எல்லாம் பார்த்துன்ட்டு எடுத்து வைக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் இதை போட்டுறேன். இப்போது இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம், நல்லா குளிக்கிடுவோம். இப்போது இதே பாருங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டோம். அந்த கப்பில் ஒரு கப்பு மாவு தானே போட்டோம், அதுவே இவ்வளோ நிறைய வந்திருக்கு. உங்களுக்கு 1 கிலோவுக்கு மேலே இருக்கும் மிக்சர். அந்த மிக்சர் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் பண்ணலாம். மட்டா கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலே நிறையா கிடைக்கும். அது உங்களுக்கு பார்த்து ஜாகிரதையாக பண்ணுங்க எண்ணெய் அடுப்பில். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.